ஆல்ரைட். சவுகார்பேட். அதுக்கு என்ன சவுகார்பேட் கடைக்குள்ள வந்திருக்கோம். நம்மகிட்ட பூ இருக்கு, புஷ்பம் இருக்கு, வளையல் இருக்கு, கம்மல், ஜிமிக்கி எல்லாமே இருக்கு. என்னமா இது? நானும் எவ்வளவுதான் நீட்டா வைக்கலாம்னு ட்ரை பண்ணாலும் ஒரு வாட்டி வந்து இங்க கை வச்சுட்டாலே இப்படி ஆயிடும். எங்க அந்த பூவை ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னங்க பூவை ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாத்திருக்கேன், எல்லாம் பாத்திருக்கேன். என்னங்க நீங்க இப்போ ட்ரெண்ட் எல்லா பூவே இருக்கே. மல்லிப்பூ, சாமந்தி, கனகாம்பரம், டிசம்பர் பூ. இது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஆமா, இதுதான் ஒரிஜினல் வாடா மல்லி. அலோ பண்ணுவாங்களா பிபிக்குள்ள இதெல்லாமே? என்னலாம் சண்டை போட்டுருப்பீங்க போலயே. இல்ல இன்னொரு விஷயத்துக்கு சண்டை போட்டீங்களாமே. இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெர்ஃப்யூம் 2 பெர்ஃப்யூம் தான் அலோடா. நீங்க மட்டும் எனக்கு 3 பெர்ஃப்யூம் கொடுக்கலன்னா நான் பிபி கிட்டே ரணகலம் பண்ணணும்னு 3 வாங்குனீங்களாமே. அப்படியா? எங்க அம்மா திட்டுறது இந்த ரீசனுக்கு, எதுக்கு வாங்கி வைக்கிறேன். ஆனா சிலது வந்து நல்ல வேலை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு நான் காலி பண்ணிடுவேன். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவேன். அதனாலதான் SM சாரீஸ் எனக்கு கொடுக்கும்போது, கிளாசெட் சேல்ல கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஆனா என் ஃபேன்ஸே அது வாங்கும்போது இன்னும் ஹாப்பி ஆயிட்டேன். நீங்க ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்களா என்கிட்ட ஒரு 5000 புடவை இருக்குன்னு. அதுதான் அந்த வீடியோ சொல்லி தான் நான் மாட்டுனதே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Plan your next summer escape with Grand Royal Tours. ஆல்ரைட். சவுகார்பேட். அதுக்கு என்ன சவுகார்பேட் கடைக்குள்ள வந்திருக்கோம். நம்மகிட்ட பூ இருக்கு, புஷ்பம் இருக்கு, வளையல் இருக்கு, கம்மல், ஜிமிக்கி எல்லாமே இருக்கு. என்னமா இது? நானும் எவ்வளவுதான் நீட்டா வைக்கலாம்னு ட்ரை பண்ணாலும் ஒரு வாட்டி வந்து இங்க கை வச்சுட்டாலே இப்படி ஆயிடும். ஏன்னா அது வேணும் இது வேணும் அர்ஜென்ட்ல தேட முடியாதா, இது வேணும் அது வேணும்னு சொல்லி இங்க கை வச்சாலே இப்படி ஆயிடும். எங்க அந்த பூவை ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னங்க பூவை ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாத்திருக்கேன், எல்லாம் பாத்திருக்கேன். என்னங்க நீங்க இப்போ ட்ரெண்ட் எல்லா பூவே இருக்கே. மல்லிப்பூ, சாமந்தி, கனகாம்பரம், டிசம்பர் பூ. இது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஆமா, இதுதான் ஒரிஜினல் வாடா மல்லி. வாடா மல்லி இது வந்து செம்மையா ட்ரெண்ட் அப்படியே இருக்கே ஒரிஜினலா. ஏய் வேற லெவலா. செம்ம அப்படியே இருக்குங்க ஒரிஜினல் பூ மாதிரி. எப்படிப்பட்ட வெயில்லயும் வாடாத மல்லி இது. சும்மா வச்சு பாருங்க, வச்சு காட்டுங்க. நல்லா இருக்குங்க, அழகா இருக்கும். சி உப்பா தலையில வச்சா அப்படியே ஒரிஜினல் தான். ஆமா. சோ இது வந்து அந்த கொண்டை போட்டுட்டு கொண்டை சுத்தி நான் நார்மலா அந்த ஸ்டைல் தான் பண்ணுவேங்கிறதுனால அதுக்கு இது செம்மையா இருக்கும். அண்ட் ஷூட்ஸ்ல வந்து சில வாட்டி என்ன ஆயிடும்னா சீரியல்ஸ்ல தான் அதிகம் ஆக்சுவலி இது வந்து சூப்பரா இதாகும். ஒரே ஒரு மேரேஜ் சீக்வென்ஸ் அப்படின்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றும் இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் ஷூட் பண்ணுவாங்க. 10 நாளைக்குமே பூ வாங்கணும்னா பாவம் எத்தனை பேருக்கு பூ வாங்கணும். அப்போ ஆரம்பிச்சதுதான் இது. சரியா? இது வந்து இப்போ நம்ம இது ஒண்ணு எடுத்துட்டோம்னா பல 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 ஆயிரங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து மிச்சம் வைக்கலாம். எங்க விக்கிறது? இதான் இன்ஸ்டால நிறைய பேஜஸ்ல வித்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆக்சுவலா சூப்பரா போயிட்டு இருக்கு. இது நானும் பண்ணுவேன். நீங்களே பண்ணுவீங்களா? பண்ணுவேன். தனியா வாங்கி. ஆமா, இது வந்து ஒரு ஷீட் வரும், அதை பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு செம்ம ப்ராசஸ். அது ஒரு மாதிரி ஹீலிங்கா இருக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ அதுவும் பண்ணலாம், நல்லா இருக்கும். சரி, இது அந்த பூவா? இது வந்து முல்லை. இது வந்து முல்லை. அது மல்லி, இது முல்லை. சூப்பர். ஸோ இதுவுமே வந்து வாடாது, அழுக்காச்சுன்னா நம்ம கழுவிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ பாத்தீங்களா எப்படி எப்படி எல்லாம் வச்சிருப்போம். இது என்ன ஃபிராங்கி பாணி? இது அப்படின்னா அந்த பூ பேரு அதான். ஆமா, ஃபிராங்கி பாணி. அது ஆக்சுவலி இல்ல, சொன்னா சிரிக்க கூடாது. அமேசான்ல நான் வேற ஏதோ ஐட்டம் போட்டிருக்கேன், அதுக்கு பதிலா எனக்கு இது வந்துச்சு. ரிட்டர்ன் போட்டேன், போகல. சரி வா நீ வச்சுக்க. என்ன இது ஆக்சுவலா தெரியல எனக்கு. காதல வச்சுக்கிறதுக்கு இல்ல, மேபி அந்த ஜடை போட்டுட்டு அந்த பின்னாடி யூபின் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொண்டை போட்டுட்டு சைட்ஸ்ல இது பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். போட்டோ ஷூட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது ஹேர் ட்ரெஸ்ஸர் கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அப்படிதான் இது இருக்கு. ஸோ யா இது எல்லாமே வந்து என்னோட ஹேர் அக்சசரிஸ். அதேதான், இது எல்லாமே ஃபுல்லா. வளையலே என்னங்க எத்தனை லட்சம் வளையல் வச்சிருக்கீங்க? வளையல், பொட்டுகள், பொட்டு செட்டு இருக்கதானங்க செய்யும். ஃபேன்சி. இது பேர் வந்து கபோர்டு இல்ல வார்ட்ரோப்லாம் இல்ல, ஃபேன்சி ஸ்டோர். ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோர். சிவன் வந்தான்னா போ என்னோட கோடவுன்ல இருக்கோ, போ உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். வருவா பாத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ யார் ஏதாவது வேணும்னா இங்க வந்து கை வச்சாங்கன்னா எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அப்படி இது வந்து காட்டணும் அப்படின்னா இது வேணா சொல்லலாம். என்னோட மூக்குத்தி கலெக்ஷன்ஸ். ஐ லவ் மூக்குத்திங்க. ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே என்னோட மூக்குத்தி கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே பிபிக்குள்ளேயும் இருந்தது. ஆக்சுவலி பிபிக்குள்ள நிறைய போட்டுட்டு இருந்தேன் நான்.
அலோ பண்ணுவாங்களா பேபிக்குள்ள இது எல்லாமே பின்ன? செட்டா? இல்லனா சண்டை போட்டுருப்பீங்க போலயே. எதுக்குமே சண்டை போடல சரியா. பேக் கூட நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இது மட்டும் அடவிடுங்க. இல்ல இன்னொரு விஷயத்துக்கு சண்டை போட்டீங்களாமே. இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெர்ஃப்யூம் 2 பெர்ஃப்யூம் தான் அலோடா. நீங்க மட்டும் எனக்கு 3 பெர்ஃப்யூம் கொடுக்கலனா நான் பிபி விட்டே ரணகலம் பண்ணனும் 3 வாங்குனீங்களாமே அப்படியா? அதெல்லாம் இல்ல. ஆமா தானே? இல்ல சத்தியமா இல்ல. என் பேக்கே வரல தெரியுமா? ஒரு 2 நாள் கழிச்சு. ஆமா எடுத்து பாத்துருப்பாங்க. என்னம்மா இது வீட்டுக்கு போக சொன்னா ஃபேன்சி ஸ்டோர் உள்ள அனுப்புறீங்க. எடுத்து பாப்பா இது. சில பல ஐட்டம்ஸ் நடக்கும். ஸோ எனக்கு பிடிச்சதே ஆர்னமெண்ட்ஸ்ல அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஃபிங்கர் ரிங்ஸ் பிடிக்கும். அதை விட்டா மூக்குத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஒரு சின்ன ஒரு பேர்ல் கம்பல் இருந்துருச்சுனாலே போதும் எனக்கு. அதை தவிர்த்து வேற எதுவுமே சொன்ன உடனே இருக்கு பாருங்க பேர்ல் கம்பல். அதேதான் பேர்ல் கம்பல். அங்கங்க கழட்டி வச்சிருப்பேன், கண்டுக்காதீங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மார்க்கர்ஸ். ஆமா இந்த கல்யாண சீன் வந்துச்சுன்னா மருதாணி வைக்கணுமா? அதுக்கு வந்து இப்ப என்னன்னா ஸ்டிக்கரிங் வந்திருக்கு, ஆக்சுவல் மருதாணியே வச்சிருவாங்க. பட் என்னன்னா பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு அழிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை டெம்பரரி மார்க்கர் வச்சு. டப் 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 டப். ஏங்க நல்ல ஐடியாவா இருக்குங்க. நல்ல வித. ஏய் பல வித வச்சிருக்க நீ அந்த மாதிரி இருக்கு. That kind of. சோ இது எல்லாமே அது all hair. பொட்டு மட்டும் பாருங்களேன். என்ன எடுக்கலாமா? ஏன் பாருங்க. ஐயோ நான் ஒன்னு இருக்கும்னு நினைச்சேங்க. என்ன இது இது? இவங்க தான் வந்து நீ நாடர் அப்படிதான் விஜய் சேதுபதி சார். மொத்தமா இருந்துச்சா சார்? மொத்தமா தூயின்னு வந்துட்டேன் சார். பொட்டை பொட்டை ஸ்டிக்கர் பொட்டை ஸ்டிக்கர் பொட்டை மா பொட்டு வாங்கிக்கிறீங்களாமா? 10 ரூபா பொட்டை 10 ரூபா பொட்டு அந்த மாதிரி. ஏங்க இந்த பொட்டு இது எல்லாமே நான் வந்து டிஸ்கார்ட் பண்ண போறேன். சரியா? டிஸ்கார்ட் பண்ணும்போது நீங்க எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஒன்னு போடுங்க. நான் அந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ண போறேன். இருக்கேனே. ஓ சாரி எல்லாம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். அப்படியா? என்னோட எஸ்எம் சாரீஸ் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் எது தெரியுமா, இந்த கலம்காரி சாரீஸ்னு சொல்லிட்டு ஒன்னு ட்ரெண்ட் பண்ணிருந்தேன். அந்த சாரீஸ் எல்லாமே க்ளோசெட் சேல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு செம்மையா சேல்ஸ் ஆகுது. நான் இதை எடுத்துக்குவா? எடுத்துக்கோங்க. ஏன் சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருந்து எடுத்துப்பேன். தீனா படம் அஜித் பார்த்துட்டு நான் இதை எடுத்து கம்மல் மாதிரி குத்திப்பேன். எனக்கு காது குத்துன்னு தெரியல, அதனால அப்படி வச்சு எடுத்துக்கோ. சரி நான் ரக்ஷிதாவோட பேரை சொல்லி இந்த ஒரு இது எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேற மூக்குத்தி வேணுமா? அதெல்லாம் வேணும். அந்த பழக்கம்லாம் இல்லை. மூக்குத்தி கம்மல் பழக்கம்லாம் இல்லை. இது எல்லாமே வந்து சீரியல் பண்ற டைம்ல அக்யூமுலேட் ஆன இதுதான் திங்ஸ் தான் இது எல்லாமே. நான் என்ன பண்ணிட்டேன்னா சில இதை வந்து கொடுத்துட்டேன். பட் இன்னும் எனக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது வச்சுப்பேன்ல, அந்த மாதிரி வச்சு இவ்வளோ ஆயிடுச்சு. அதனால இதை டிஸ்கார்ட் பண்ணாம அப்படியே இருக்கு. பண்றேன் மக்கள், இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா க்ளாசெட் சேல் அதுக்காக தான் பாதி விலைக்கு கொடுப்பீங்களா? ஆமா, நார்மலி என்ன இருக்கோ அதுல பாதி விலைக்கு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் வந்து என்னோட இதுக்கு போகும், ட்ரஸ்ட் அமௌண்ட்டுக்கு போயிடும். ரச்சிதா மகாலட்சுமி ஆரம் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது மூலியமா அன்னதானத்துக்கு போயிடும். அவ்வளவுதான், எதுவுமே என்கிட்ட வராது. சூப்பர் சூப்பர். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் அந்த மாதிரியா? இது பெரிய விஷயம்லாம் இல்ல, எல்லாரும் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்கு அடுத்த இதுல நீங்க என்ன வச்சிருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கடை அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நான் நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணுவேன். ஓ சரியா? ஐ ஹேவ் திஸ் கிஃப்டிங். சோ கியூட்டா இருக்காங்களா ஒரு மாதிரி? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ட்ரஸா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ்னு கேட்கும்போது எனக்கு ரச்சிதாவோட பேர் சொல்லு. இதெல்லாம் சொல்லணும்ங்கற அவசியம் இல்ல. சோ ஓகேயா? எனக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன். ஓகே. சோ இதெல்லாமே வந்து கிஃப்டிங்காக தான். சூப்பர். எல்லாமே அப்படியே எனக்கு எங்கயாவது போகும்போது ஆஃபர்ஸ்ல எடுக்கும்போது நிறைய ஸ்டாக் அவுட் பண்ணி வச்சுப்பேன். அவங்க பர்த்டேஸோ இல்ல எனக்கு வீட்டுக்கு வந்தாங்களோ just pick and gift. நல்ல ஒரு ஹாபிட், சூப்பரான ஒரு. சரி, அதெல்லாம் பெர்ஃப்யூம்லாம் வச்சிருக்கீங்க. சரி, இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ஸ்டாக். வாஸ்லின் அந்த இதெல்லாம் ஸ்டாக்கா? உண்மையிலே இவ்ளோ யூஸ் ஆகுமாங்க? பண்ண வேண்டியது தான். சரி, இந்த வாஸ்லின் ஒன்னு எடுங்க. இட்ஸ் ஏன்னா இது ஒரு 6 டியூப் வச்சிருக்கீங்க. 6 டியூப் வச்சிருக்கீங்களா? இது எவ்வளவு நாள் காலி ஆகும்? இது ஆயிடும். ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபுல்லாவே தடவிக்கலாம். இது எதுக்காக தடவணும்? நல்லா இருக்கும், டியூவி ஃபினிஷா இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல பரவாயில்ல, மென்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? எங்க வீட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது பெரிய நல்லதுதே போச்சு. இல்ல பரவாயில்ல இருங்க. ஐயோ சரி, பாசமா தரீங்க. ஓ சும்மா சொல்றீங்க. ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உடம்பு மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணணுமா? தண்ணி போட்ட மாதிரி இருக்குங்க. எனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு இந்த இது. சரியா? தடவி பார்க்கறேன். சோ யா, என்ன தண்ணி மாதிரி நாங்க தண்ணியாவா இருக்கு உண்மையிலே? சொல்லல. கழுத்துல அந்த தடவிக்கலாமா? போட்டுக்கோங்க. இதப்பா உங்க கையில எல்லாம் கொஞ்சம் தடவிக்கலாம். போட்டுக்கோங்க. ஆமா, ஆக்சுவலா ட்ரைனர்ஸ்லாம் போகுது. நீங்க கொஞ்சம் போட்டுங்க. நாமளே போட்டுக்கலாம். இதோ அவ்வளவுதான். ஆஹா சூப்பர்ங்க.
அதிகமா போட்டேன் நானு, கொஞ்சம் லூஸ் மாதிரி. நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ட்ரைனஸ் போகுது, நான் எங்க போறேன்னு தெரியல. கையை விட்டு முதுகுல அழுக்கு போச்சா இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கு. எனக்கு அது என்னன்னு தெரியல, ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஸ்டேஜுக்கு வந்துருவேன். கிடைக்காது இதெல்லாம் வெளியில திரும்ப. அதுக்குதான் எங்க அம்மா திட்டுறது இந்த ரீசனுக்கு தான், எதுக்கு வாங்கி வைக்கிற. ஆனா சிலது வந்து நல்ல வேலை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு நான் காலி பண்ணிடுவேன், அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவேன். சாரி கலெக்ஷன்ஸ்ல பாதி அப்படின்னு சொல்லணும்னா இங்க எல்லாமே வந்து நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா இடத்துலயும் சாரீஸ் தான் இருக்கும். இதுவும் சாரியா? ஆமா, அங்க பக்கமும் சாரி தான். என்ன ஏன் இதை இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. இல்ல, நான் டிஸ்கார்ட் பண்ணணும். நான் கூடிய சீக்கிரம் என்னோட கிளாசெட் சேல்ல நான் வந்து சேல் போட போறேன். எல்லாரும் தயவு செஞ்சு ஹாஃப் பிரைஸ்ல வாங்கிக்கோங்க, சரியா? பாருங்க என்னங்க எல்லாம் சாரீஸ் வேற லெவல். ஒரு பையிலயும் ஒரு 40 சாரின்னு போட்டா கூட இங்க மேல மட்டுமே ஒரு 200 சாரி இருக்கும். இல்ல ஈஸிலி 50 சாரீஸ் இருக்கும். 50 சாரீஸ்னா அப்ப 300 சாரி. இதெல்லாம் நீங்க வந்து ஓகே, இதெல்லாம் சேலுக்கு அடுத்து அப்படிதான் சேல். பேக்கோட சேல் பண்ண போறீங்களா? நீங்க அப்படி பண்ணுங்களா, வித்தியாசமா இருக்கும். யாருக்கு லக்கோ அது. நான் இதுக்கு கொடுத்துட்டேன். பெங்களூர்ல ஒருத்தர் வந்துட்டு லாட்ல எடுப்பாங்களா, இப்படியே சொன்னாங்க. நான் லாட்ல எடுப்பேன், நீங்க லாட்டை கொடுங்க. கார்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு ஒரு நெட்டட் சாரீஸ் மாதிரி இருந்தது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 சாரீஸோ 150 சாரீஸோ இருந்தது. எடுத்துட்டு போயிட்டேன். எவ்வளவுக்கு எடுத்தாங்க? ரொம்ப கம்மி, ஒரு 5,000-6,000 அந்த ரேஞ்சுக்கு தான். 6,000க்கு 100 சாரீஸா? யாருங்க அவன்? போயிட்டாங்க. லாட்ல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணோங்கிற மைண்ட்ல இருக்கிறதுனால கொடுத்துட்டேன். சரி ஓகே போகட்டும் அப்படின்னு சொல்லி. எல்லாம் நிறைய சாரீஸ் இப்பவும் அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா என்னோட SM சாரீஸ் எல்லாமே பெங்களூர் இதுல அப்படியே இருக்கு. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா எந்த சாரி எங்க இருக்கு? எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இஃப் யூ ஆர் கோயிங் டு இப்போ கலாட்டா அவார்டுக்கு வரீங்க, என்ன சாரியில சூஸ் பண்ணீங்க? எப்படி நீங்க சூஸ் அங்க இருக்குல்ல அந்த அதுல இந்த பிரீமியம் சாரியில அங்க போய்டுவேன். அதுக்கு எல்லாமே இது எல்லாமே எப்படின்னா ஃபுல் காட்டன் சாரீஸ். ஒரே மாதிரி இருக்கிற சாரீஸ்ல கலர்ஸ் வாங்கிடுவேன். அதுதான் என் பிரச்சனையே. ப்ளவுஸ்லாம் அது உள்ளே எல்லாமே செட்டா அப்படியே வச்சிருவேன். இதுதான் அந்த ஷோல கட்டியிருந்த இந்த இல்கல் காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க. தார்வாட் இல்கல் காட்டன் சாரி அப்படின்னு. ஸோ இதெல்லாமே அந்த இது. போ உள்ள போ. நல்லா இருக்குங்க, அழகா இருக்குங்க. So all these are cotton sarees. நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணீங்க இதெல்லாம் கரெக்ட்டா? நிறைய பேர் சொல்லுவாங்கல புடவெல்லாம் மடிச்சு வச்சா அப்படியே வீணாயிடும்லாம் சொல்லுவாங்க. ஆகும். அப்பப்போ எடுத்துட்டு காய போடணும். அதுதான் பெரிய வேலையே. வீட்ல என்ன பண்ற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் வீடு கிளீனிங்னு சொன்னேன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ரச்சனா வீடு கிளீனிங் தானே, மாசக்கணக்குல ஆகும் அப்படின்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் என்னோட வேலையாவே இருக்கும். எல்லாமே எடுப்பேன். சம்மர் வந்துருச்சுனாலே காய போட்டுருவேன், மறுபடியும் எடுத்து வைப்பேன். இதுவே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும் எனக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஷூட்ஸுக்கு தான் யூஸே பண்ணுவேங்கிறதுனால இது வச்சிருக்கேன். காஸ்ட்லியா எந்த சாரியும் இருக்காது. ஸோ நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. காஸ்ட்லியா இருக்காது, குவாண்டிட்டி அதிகமா இருக்கும். குவாண்டிட்டி அதிகமா இருக்கும், அதுதான். ஸோ இதுவும் எல்லாமே சாரீஸ். அப்ப இந்த சாரிங்க இது அழகா இருக்குங்க. இது என்ன சாரி? ஒயிட்டாங்க. கேரளா சாரி மாதிரியா? கேரளா சாரியே தான். ஓ கேரளா சாரி தானே, சூப்பர். ஞாபகம் இருக்கா எப்ப போட்டீங்க? அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ரிப்பீட் நீங்க இப்போ எனக்கு இது கூட நார்மலா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. எஸ்எம்ல நான் போட்டிருக்கிற சாரீஸ் சீன் சொன்னா போதும் நான் அந்த சாரியை சொல்லுவேன். அப்படியா? அது மட்டும் கொஞ்சம் ஹார்ட்க்கு கிட்ட இருக்குங்கிறதுனால என்னால அதை சொல்ல முடியும். அதனாலதான் எஸ்எம் சாரீஸ் எனக்கு கொடுக்கும்போது, கிளாசெட் சேல்ல கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஆனா என் ஃபேன்ஸே அது வாங்கும்போது இன்னும் ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா அது கரெக்டான இடத்துக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறதுனால ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் ஜாலி அப்படின்னு சொல்லி. பட்டு சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ள இந்த கவர்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது எதுவும் ஆயிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா பட்டு சாரீஸ் அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்களா என்கிட்ட ஒரு 5,000 புடவை இருக்கு. அதுதான் அந்த வீடியோ சொல்லி தான் நான் மாட்டினதே. எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க அந்த புடவை இதுல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ எவ்வளவு இருக்கும்? 2,500 இருக்கும். 2,000 புடவை 3,000 புடவை இருக்கும். அதுல இந்த வீட்லயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,500 இருக்கும். அதுல இங்க மேல இங்க அம்மா ரூம் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்க வச்சிருக்கீங்க. இது பாத்துட்டீங்களா? சோ பெங்களூர்ல எஸ்எம்க்கு யூஸ் பண்ண சாரீஸ் அது ஒரு 1000 சாரீஸ் இருக்கும். சூப்பர். உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாரிச்ச பெரும்பான்மையான விஷயங்களை வந்து நீங்க புடவை வாங்கி நீங்க கழிச்சிருக்கீங்க. எப்பாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்ம தேவையில்லாம கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டுமோ வாங்குறோமோன்னு? இல்ல, ஏன்னா அது வந்து எஸ்எம்க்கு பண்ணது இல்ல. when it comes to SM nothing is
பிக்கர் தேன் தட். ஐ ஹவ் ஸ்பெண்ட் மோர் அங்கே தான். வேற எந்த இதுக்குமே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணல. கலர்ஸுக்கு ஒரு சீரியல் பண்ணேன், ஆனால் அதுக்குமே வந்து கம்மி சாரீஸ் தான். பட் எஸ்எம்முக்கு தான் நான் வந்து லாட்ல சாரீஸ் எடுப்பேன். ஒரு வாட்டி போனேன்னா 100-200ன்னு எடுத்துட்டு வருவேன். அப்படி வாங்கிட்டு இருந்தேன். சாரீ பைத்தியம் நான். ஸோ இப்போவும் எங்கேயாவது நான் போனேன்னா வீட்டில் இவ்வளோ இருந்து வச்சுக்கிட்டுமே நான் வந்து சாரீ பார்த்தேன்னா ஓகே எனக்கு இது வேணும், இந்த சாரீ வேணும் அப்படின்னு ஆயிடுவேன். பிடிக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மேபி நான் அந்த அதான் சொல்றேன்ல, அமௌண்ட் நிறைய இது பண்ண அதிகமான சாரீ லட்சத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டேன். ஆனா 1 லட்சத்துக்கு இவ்வளோ சாரீ நிறைய குவான்டிட்டியில வாங்கிடுவேன். ஸோ அந்த கிரேஸ் இருக்கு. மேபி அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மேபி ஃபியூச்சர்ல அது கம்மி ஆகும். இதெல்லாமே வந்து சுடிதார்ஸ் அண்ட் இதுங்க ஜெனரல் ஆர்டர்ஸ் அந்த கேஷுவல் வேர்ஸ் நிறைய வாங்கி புதுசா அப்படியே வச்சிருக்கீங்க போல. நிறைய பில்லோட இருக்கு. எல்லாமே பில்லோட தான் இருக்கும். எல்லாமே பில்லோட தான் இருக்கு. ஐ மீன் மேக்ஸிமம் பில்லோட தான் இருக்கும். சி இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதோ ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸஸ். ஆனா கடைசியில இதை போடவே இல்லை. நான் எல்லாமே சாரிலேயே முடிச்சிட்டேன். வாங்குவேன் நல்ல வெஸ்டர்ன் போடலாம் அப்படின்னு வாங்குவேன். பட் எல்லாம் சாரிலேயே முடிஞ்சிடும். இதெல்லாமே நார்மல் சுடிதார்ஸ் அந்த மாதிரி. இதுதான் உங்களுடைய நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த விஷயங்கள். இதுல விஷயம் தெரியுமா, நான் வந்து ஹேண்ட்பேக் இது பண்ணது கிடையாது. அண்ட் என் வீட்லயே நான் வந்து நார்மலா வீடியோ எடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஹோம் டூர்னு சொல்லி ஒவ்வொரு கபோர்டையும் திருடலாம் வந்தா ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ரச்சிதா இது இங்க இருக்கு அங்க இருக்கு, என் பர்ஃப்யூம் மட்டும் திருடாதீங்க, மத்தபடி என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு பர்ஃப்யூமுக்கு தான் வருத்தப்படுறேன். நீங்க அந்த சேனல் பர்ஃப்யூம் 2 எடுத்தாலே உங்க மனசு கஷ்டமாயிடும். கஷ்டமா அழுதுறேன், ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே ரைட். சோ அவ்வளோ இது பண்ணி வச்சிருந்த இது இன்னைக்கு வந்து காட்டியாச்சு. சூப்பர்ங்க. நன்றி. கூடிய சீக்கிரம் நான் சேல் போட போறேன், அதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். because we have to discuss this everything. பட் கண்டிப்பா அத நம்ம சோ அத பத்தின லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அத கிளிக் பண்ணுங்க, நீங்க சேல்ல வாங்குங்க. அதுல நவீன் 15 போட்டா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். ஓகே, போடுறதே 50% ஆஃப்ல தான். நவீன் 15 போட்டா அதுல இருந்து ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க ரக்ஷிதா. MCR Pure Cotton Club formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Plan your next summer escape with Rand Royal Tours.